நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ், பசுமை முயற்சிகள் பேர். டுடே நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் வேர்ல்டு லெவலில் பார்த்தோன்னா ட்ரேடிங் சென்டர்ஸ், business peoples, organizations, people across the globe that are striving for sustainability and more eco-friendly lifestyle is increasing. எல்லாருமே பழமைக்கு மாறிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ தான் பாடியெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய கஞ்சி, இந்த சோளம், கம்பு, கேப்பை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் மாறிட்டுருக்குறாங்க. கல்ச்சருமே அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டுருக்குறாங்க. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். தே ஆர் பேஷனேட் டுவார்ட்ஸ் ப்ரொடெக்டிங் த எர்த். பீப்புள் வாழ்கிறதுக்கு ஒரே இடம் வந்து இந்த எர்த் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து என்ன செய்யணும், ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா ஆனுவல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த குளோபல் வார்மிங் அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹென்ஸ் வி ஷுட் பிரிங் அபவுட் அ சேஞ்சஸ் த்ரூ பொலிட்டிக்கல் லாபியிங், சிட்டிசன் ஆக்ஷன், கன்சியூமர் ப்ரெஷர். இது மூலியமெல்லாம் அதை பண்ண முடியும். அண்ட் வி ஷுட் டேக் அ பீஸ்ஃபுல் டிரெக்ட் ஆக்ஷன் டு ப்ரொடெக்ட் திஸ் fragile planet and promote a solution for green and peaceful future. டைரக்ட் ஆக்ஷன்ஸ் மூலமாக நான் எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் க்ரீன் அண்ட் பீஸ்ஃபுல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்குங்க. Since the globe warming is a globe problem, the polluters, namely developed countries, should be made to pay for the pollution control efforts. இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ்னால தான் வேர்ல்டு இந்த அளவுக்கு என்னவா இருக்குது, பொல்யூட்டாக இருக்கனால they should pay for the effects of pollution control. அடுத்த ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்ன்ற என்னென்னா அக்ரிகல்ச்சரில் செய்கிறது. அந்த உரம், பூச்சி, இந்த மண்புழு இதெல்லாம் மக்கி பண்ணுறது, அப்புறம் கிராப் ரொட்டேஷன் பண்ணி அந்த முறையை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, ஆர்கானிக் ஃபார்மிங். இருக்க அனிமல் மேனுவர், ஆர்கானிக் வேஸ்ட், கிராப் ரொட்டேஷன், லெக்யூம்ஸ்னு என்னென்னா இந்த டால்ஸ் இருக்கு இல்லையா, அது இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுறது. இதில் வந்து நம்ம பெஸ்டிசைட், ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது எதுவும் கிடையாது. And organic inputs have certain benefits such as enriching soil for microbes. அதில் இருக்கிற அந்த நுண்ணுயிர் மண்புழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணலாம் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமாக. அதனால் சாயில் ஃபர்டிலிட்டி என்ன செய்யலாம்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் இஸ் ஹோலிஸ்டிக் சிஸ்டம் டிசைன் டு ஆப்டிமைஸ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபிட்னஸ் ஆஃப் டைவர்ஸ் கம்யூனிட்டிஸ் வித் agro ecosystem including soil organism, plants, livestock and people. இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா லேண்டோட தன்மை, அப்புறம் கிராப்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு ஆப்டிமம் ப்ரொடக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணியிருக்கிறாங்க. The principal goal of organic production is to develop enterprises that are sustainable and harmonious with environment. The general principles of organic farming என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தான் என்ன சொல்லிக்கிறேன், இப்போ ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட், அப்புறம் சாயில் டீக்ரடேஷன், சாயில் எரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, அண்ட் பொல்யூஷன் ஷுட் பி ரெடியூஸ், optimize biological productivity and promote a sound state of health. ஹியூமன் பீயிங்ஸோட ஹெல்த் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு கோல், ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ஃபஸ்ட்டு கோல். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயின்டைன் அ லாங் டேர்ம் சாயில் ஃபர்டிலிட்டி பை ஆப்டிமைசிங் த கண்டிஷன் ஃபார் பயாலஜிக்கல். அந்த சாயிலுக்குள்ளே இருக்கிற இந்த மண்புழு இந்த மாதிரி உயிர் சத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியம் இந்த லேண்டோட ஃபர்டிலிட்டியை வந்து லாங் டைமுக்கு சஸ்டெயின் பண்ணலாம். அண்ட் தேர்ட் கோல் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வித்தின் த சிஸ்டம்.
அண்ட் ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரும் இல்லையா, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வரும் இல்லையா, அதெல்லாம் ரீசைக்கிளிங் பண்ணணும். ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் டு த கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள் வித்தின் த என்டர்பிரைஸ். அந்த என்டர்பிரைசஸ்குள்ளேயே அதை ரீசைக்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ப்ரொவைட் அட்டென்டிவ் கேர் தட் ப்ரொமோட் த ஹெல்த் அண்ட் மீட் த பிஹேவியர் நீட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக். அனிமல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள மெயின்டைன் பண்ணணும். அண்டு அது மூலிமா அவங்கள என்ன செய்யலாம்னா டெவலப் பண்ணலாம். And prepare organic product emphasizing careful processing, handling methods in order to maintain organic integrity and vital qualities of the product at all stages of production. எல்லா ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ரா மெட்டீரியல் அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரொடியூஷன் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துல நேச்சுரலாக ஹானஸ்ட்டாகவும் அதோட இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணணும். அதன் மூலயமா என்ன செய்யலாம்னா நேச்சுரல் குட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அடுத்து, ரிலை ஆன் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் இன் லோக்கலி ஆர்கனைஸ்டு அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆர்கனைஸ்டு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீசைக்கிளிங் செய்யும், அந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தீஸ் ஆர் த கோல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். கொடுத்துருக்காங்களா, ஆர்கானிக் ஃபார்மிங் என்னென்னு, வெர்மி கம்போஸ்ட் மண்புழுக்கெல்லாம் இருக்கிறது, க்ரீன் லீஃப் மேனுவர்ஸ் இலதலையெல்லாம் மக்க வச்சு பண்ணுறது, கிராப் ரொட்டேஷன், ஒரு தடவை ஒரு கிராப் கல்டிவேட், நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வேறு கிராப் கல்டிவேட், ஆனியனுக்கு பதிலாக சில்லிக்கு பதிலாக பிரிஞ்சாலுக்கு பதிலாக லேடி ஃபிங்கர், அந்த மாதிரி என்ன செய்யணும், கிராப் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். பயாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், அந்த இலதலையெல்லாம் அதுலேயே மக்கி போகிற மாதிரி பண்ணுறது. அண்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஆடு மாடு வளர்க்குறது, அது அந்த மேனுவர் ஆட்டு மாட்டு சாணியெல்லாம் வச்சுட்டு பண்ணுறது. அண்டு பயோ ஃபர்டிலைசர், அது மூலயமா ஃபர்டிலைசர் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. திஸ் இஸ் வாட் ஆர்கானிக் ஃபார்மிங். அடுத்து, ஆல்காலி ஃபார்மிங்னா உலர் நிலன்னு பேர். Nearly 50% of irrigated land in the arid and semi-arid region has some degree of soil salinization problem. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 50% ஆஃப் இரிகேட்டட் லேண்டில் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அது வறண்ட நிலமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வறண்ட நிலமாக இருக்கும் வருதில், இந்த வந்து சலனைசேஷன் ப்ராப்ளம், உப்பு உலர்த்தன்மை அதிகமாக இருக்குது. இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அக்கரன்ஸ் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் எக்ஸஸ் சால்ட் ஆசிட் இன் த ரூட் ஜோன் ரிசல்ட் இன் பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் சாயில் ப்ரொடக்டிவிட்டி. இந்த உப்பு அதிகமாக யூஸ் பண்ணும்போது, ஃபர்டிலைசர் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது பாதியாவோ இல்லை ஃபுல்லாகவோ அந்த சாயில் ப்ரொடக்டிவிட்டி என்னவாயிருந்தால் குறைஞ்சி போயிடும். அந்த ப்ராப்ளத்துக்கு பேர் தான் ப்ராப்ளம் அண்ட் ஆல்காலி ஆர் செலைன் ஆசிட் சாயில்னு பேர். திஸ் இஸ் எக்ஸிஸ்ட் மெயின்லி இன் எங்கே அதிகமாக இருக்குன்னா, அரிட் அண்டு செமி அரிட் ரீஜியன்ஸில் அதிகமாக இருக்குது. வறண்ட நிலம் இல்லைன்னா அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஏரியாக்களில் அதிகமாக இருக்கும். இந்த ஆல்காலி சாயில்ஸ் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இண்டோ கேங்கட்டிக் பிளைன்ஸ், அது உள்ள அதோட சேர்ந்த பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்டு சில இடங்கள் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, இங்கெல்லாம் கொஞ்சம் இடத்துல இந்த ஆல்காலிக் ஃபார்மிங் வந்து இருக்குது. ட்ரீ பிளான்டேஷன், மரம் வளர்க்குறது. Tree contribute their environment by providing oxygen, improving air quality, climate amelioration. அப்படின்னா climate variations இருக்குல்லையே, அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறது. கன்சர்விங் வாட்டர், ப்ரிசர்விங் சாயில், சப்போர்ட்டிங் வைல்ட் லைஃப், இதெல்லாமே பண்ணுறது யாருன்னா ட்ரீ. அப்படிப்பட்ட ட்ரீயை நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளோட செல்ஃபிஸ்க்காக ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஃபாரஸ்டேஷன், டிஃபாரஸ்டேஷன்லாம் பண்ணிடுறோம். ரோட்டில் இருக்க மரங்களை என்ன செஞ்சிடறோம், கட் பண்ணிடுறோம். டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க,
ட்ரீஸ் டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் வி பிரீத். நமக்காக கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு அது என்ன செய்ய ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ ட்ரீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி த லங்ஸ் ஆஃப் த எர்த். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. த நேச்சுரல் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ பிளான்டேஷன் இம்ப்ரூவ் த வாட்டர் சைக்கிள் இன் டிமினிஷிங் ரன் ஆஃப் அண்ட் இம்ப்ரூவிங் த replenishment ஆஃப் த வாட்டர் டேபிள். நேச்சுரல் ஃபாரஸ்ட்டாக அந்த ட்ரீ கார்டன்ஸ் இருக்குல்ல, மரத்தோட்டங்கள், இதெல்லாம் என்ன செய்யணும்னா ரெயின் வாட்டர் ரன் ஆஃப் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணி கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் வி ஹாவ் டு பிளான்ட் ட்ரீ. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சீட் பால். எ பாயில் ஆஃப் சீட் பால். இதுக்குள்ளே விதைகள் இருக்குது. நம்ம ஸ்கூல்லலாம் வந்து கொடுத்துருந்தாங்க சீட் பால்ஸ் வந்து அந்த துளசி இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. திஸ் இஸ் வாட் சீட் பால் பிஃபோர் ஸ்டார்ம். A seed ball or seed bomb is a seed that had been wrapped in soil material. மண்ணெல்லாம் உருண்டையை பிடிச்சி அதுக்குள்ளே என்ன செஞ்சுருப்பாங்க, விதையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. யூஸ்வலி மிக்சர் ஆஃப் clay and compost and then dried, காய வச்சுருப்பாங்க. இது முன்னாடியே விதை போட்டதுனால அதை என்ன செஞ்சாச்சு, பிளான்ட் பண்ணியாச்சு, ப்ரீ பிளான்டட்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் கேன் பி சோன் பை டெபாசிட்டிங் த சீட் பால் எனிவேர். எந்த இடம் அதுக்கு சூட்டபுளாக இருக்குது அந்த ஸ்பீசிஸ் வளர்கிறதுக்கு, வி கேன் throw it in soil, keeping the seed safely until the proper germination window arises. அது முளைக்கிற வரையே தண்ணி ஊற்றி பத்திரமா பார்த்துக்கணும். Seed balls are an easy and sustainable way to cultivate plants that provide a larger window of time when sowing can occur. ட்ரீஸ் எல்லாம் பிளான்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சீட் பால் வந்து ஈஸி வே அண்ட் சஸ்டைனபிள் நீடிச்சு நிலைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் மழை பெஞ்சதுக்கப்புறம் போய் பார்த்தோன்னா இதை பிளான் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் மழைக்கு முன்னாடி என்ன செஞ்சிடுறது, விதைச்சி வச்சுருது. இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோன்னா, இட்ஸ் அ நியூ கான்செப்ட் இன் எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். அண்டு இதில் என்ன படிச்சிருக்கோம், என்விரான்மெண்டல் ரிசோர்ஸ் எப்படி எஃபிஷியண்ட்டாக அலோகேட் பண்ணுறது, அண்ட் ஹவ் இட் இஸ் லிங்க் வித் எக்கானமி அண்ட் என்விரான்மெண்ட் த்ரூ மெட்டீரியல் பேலன்ஸ் மாடல் டெவலப் பண்ண வந்து ஆலன் நீஸ் அண்ட் ஆர்வி ஐயர்ஸ். அப்புறம் செகண்ட் பார்ட்டில் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா, டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அண்டு அதோட காசஸ், எஃபெக்ட்ஸ், வேரியஸ் ரெமடிஸ், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், ஆசிட் ரெயின், இவேஸ், சாலிட் வேஸ், இதெல்லாமே படிச்சிருக்கிறோம். ஃபைனலி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் கோல்ஸ். And its goals, how to achieve the mass program like a green initiative, organic farming, tree plantation, seed ball, alkaline farming, இதெல்லாமே படிச்சிருக்கிறோம். Anyway, nowadays the problems are mounting from industrial pollution, atmospheric emissions, soil erosion, land degradation, deforestation, irreversible loss of biodiversity due to increasing greed of rich people. அந்த பெரிய பெரிய பணக்காரங்க, அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் முதலாளிகளாக இருக்கிறாங்களே, அவங்களோட பேராசைனால இதெல்லாமே அழிச்சிட்ருக்குறாங்க. என்விரான்மெண்ட்டு, சரௌண்டிங்ஸ், அட்மாஸ்பியர், ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே அழிச்சிட்ருக்குறாங்க. த அண்டர்லைங் காஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் இன் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா இஸ் ஃபெயிலியர் ஆஃப் மார்க்கெட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எ ஃபேக்டர் விச் ஹேஸ் நாட் பீன் அடிக்குவேட்லி ஃபோக்கஸ் ஆன் கரெக்டிவ் ஆக்ஷன். சரியான சட்டத்திட்டங்கள் இல்லாதனால இந்தியா மாதிரி கண்ட்ரிஸில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. And also pollutions are cross-border problem, world level problem. Unless all the countries simultaneously attempt to overcome the problem, the global warming cannot be stopped. எல்லா கண்ட்ரியும் ஒன்று சேர்ந்து இதை பண்ணாட்டி குளோபல் வார்மிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது. The rich countries which have been the cause for global warming should be brought into the pay for damages caused by them. இந்த வேர்ல்டு கண்ட்ரிஸால் தான் இந்த ப்ராப்ளமே வர ஆரம்பிச்சிச்சு. டெவலப்டு கண்ட்ரிஸில் அவங்க தான் என்ன செய்யணும்னா அதிக எஃபர்ட் எடுத்து அதுக்கான காஸ்டெல்லாம் பேர் பண்ணணும். These are the environmental economics new concept you have learned from this lesson.